என்னடா என்ன பண்றாங்க? குடியாப்பி வந்திருக்கியா? குடியாப்பி நீ ஏன்ட்ட வந்து அண்ணன் வந்து முச்சை மட்டும் எடுத்துக்கிறேன். பிரியமா இருக்குமே உனக்கு எச்சி. ஐயோ பெரிய மனுஷன்டா. டேய் முண்டப்பல கேளுங்க அவர் சத். செடியா இருப்பேன்னு அங்க கரெக்டா வைக்கிறாங்களே, அதுல மட்டும் கரெக்டா இருக்காங்களே. அவனடா நீ நாய் செய்யும் பாரு. எங்க ஊர்ல ஒரு இங்க வந்து வாய வச்சு பேசுங்க. கரெக்டா இருப்பேன். அண்ணேல கொஞ்சம் எடுத்து வச்சு விடுனே. ஹலோ இந்தம்மா எங்க கண்டாரு மேல எங்கடி அடிக்கிற? தெரியாம கூப்பிட்டு வந்துட்டேன். மனவேதனையா இருக்கு. மனவேதனையா இருக்கு? ஆமா சித்தப்பா, தெரியாம கூப்பிட்டு வந்துட்டேன். ஆமா இல்ல அப்படிதான். கரெக்டா இருப்பேன், லைன்ல கரெக்டா இருப்பேன். அப்ப லைன்ல நான் கரெக்டா இருக்கேன். என் லைன்ல நான் கரெக்டா இருப்பேன். ஆனா என் விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். நாடகம் நல்லபடியா நடக்கும். நடக்கணும்னா என்ன செய்ய? நான் தான் படுத்து தூங்கிடுவேன். ஏய் அங்க மிதிக்காதம்மா, சென்டர்ல மிதி. ஊருப்பட்ட உள்ளதா இருக்கு ரெண்டு நக்கு நக்கு. தெரியும் நீ நாக்கு நாராயணன். அங்கிட்டு தானே ஒரு நாள் நடக்குது பாரு. நின்னு போத நிறையா கரெக்டா நிப்பேன், சரியா இருப்பேன். இது என்னது? இது தண்ணி அடிக்கிற கப்பு. ஆமாடி ஆமாடியா, இத பார்க்கவே கன்றாவியா. நான் வரேன்டா. இந்த கப்ப பத்திரமாவே இல்லாட்டா உன் கப்ப கூட நக்குறேன். தெரியாம குடிச்சு வந்து மன்னிப்பு கேட்க போறேன். சரி கேளுங்க. அத்த மன்னிப்பு கேட்கறான், ஏத்துக்குங்க. ஒரு கடலைகளே தயிர் மோடுகளே, தாய்மார்களே தாய்மார்களே, தெரியாம குடிச்சு வந்து எல்லாத்தையும் ஊம்புறேன். எல்லாத்தையும் கும்பிடுறேன்னு சொல்றா. எல்லாத்தையும் கும்பிடுறேன். இங்க பாரு, கும்பிடுறேன். செடியா இருப்பேன். என்னடா அது கலந்துச்சா? ஏச்சு மாட்டுறாம வேற மாட்டோம். ஐயோ உன்னை யாரா ஆத்தி இருடா இருப்பா. ஐயா அந்த வாடைக்கு அங்கேயே போதேடா. அந்த குளிருக்கு என்ன கர்மத்தை குடிச்சு தொலைஞ்சா? டேய் எடுவிட்டவர என்ன பேரு? பிராண்ட் பேரு சப்பு. தண்ணிய போட்டு வந்துகிட்டு ஆட்டத்தை கெடுத்து போட்டு சிந்துச்சா. என்ன இவன் நிறைய குடிச்சிருப்பான் போல. அவன் டவுசரே போட முடியாது. இவன் டவுசர் கலண்டது இந்த வேட்டி கட்டுனதுக்கு நிறைய குடிச்சிருக்கான். அப்ப தன்னை சுண்ணி எடு. துணிடா டே துணிடா. சொல்றதுக்குள்ள ஈன உட்காந்து சிச்சுக்குங்க. சிந்துச்சா அண்ணன் சொல்ற கேளுமா. இவன் நிறைய குடிச்சிருக்கான், அதனால கையில வச்சிருக்க என் குச்சி தானே. என் குச்சியை வச்சு வாயில குத்து. என் குச்சியை வச்சு வாயில குத்துமா. வாயில குத்திக்க. என் குச்சினா சிந்துச்சாவுக்கு பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்குள்ள எனக்கு மட்டும் தான். இங்க வா. எப்படி போடுறது? ஓ இதுல போடுறது. எதுல போடுறது? இது என்ன? ஏலே இத உர்றாமங்க என்ன கடுப்பேத்தாம நீ. கரெக்ட்டா மாட்டி விடுமா, மாட்டி விடுமா. ஏதோ குடிச்சு வந்துட்டியா, மாட்டி விடுமா. ஹெல்ப் பண்ணுமா. அங்க நேரம் திரும்பறோம்டா. கரெக்ட்டா. ஏய் ஐயா ஐயா ஐயா. யோ ஏய் ஏய் சாக்கல. அவன் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏலே
சனியை முடிச்சோம் நீங்க வர முத கரெக்டா மாட்ட நடக்கணும். வா போடு நல்லா விரிச்சு பிடி. அண்ணே வாடே உனக்கு இங்கேயே சரியா விரிச்சு பிடிக்க தெரியல, இங்க உன் புருஷன்ட்ட விரிப்ப நீ. அதையும் புருஷே வருத்தப்படுறன்னு நீ சொல்லக்கூடாது. நல்லா அகலிச்சு பிடி. அழகரே டவுசரை மாட்ட முடியாது நினைக்கிறேன். மாட்டுங்கண்ணே நீங்க நினைச்சா மாட்டிடுவீங்கண்ணே. போக்ஸோல போஸுக்கார டேய் ஏலேம்மா எப்பதானே நீ மாட்டுவ? அந்த பிள்ளைக்கு 16 தானே ஆகுது. என்னடா உள்ள விடவா நீ எப்பத்தே உள்ள தள்ளுங்கண்ணே. நீ காட்டுனா நான் விட மாட்டேன். ஆமா நீங்க விடுங்கண்ணே. உள்ள தள்ளுனா தான் உங்களை உள்ள தள்ள. நீங்க உள்ள விடுங்க, எல்லாமே அவர் பாத்துப்பாரு. அழகரே நான் விடுறேன், நீ உட்காந்து பாரு. வாரு என் கிரகம் உன் தலையை எடுத்து பாருடா. விடுறேன் நல்லபடியா விடுங்க. விளக்கு பிடிக்க வரேன் வந்து. அழகரே ஓத்த கால தூக்க முடியல. ஓத்தா காலத்துக்கு உங்க ஆத்தா காலத்துக்கு உங்க ஒப்பிட்டு போய் கேடுறா. ஒத்த கால தூக்க முடியலடா, தூக்கி உள்ள விடு. அண்ணே உனக்கு தூக்க ரொம்ப கஷ்டமா இருக்குனே. ஏமா நான் தூக்கி விடவா? வா ஏய் இந்த பிள்ளைக்கு பிடிக்க தெரியலடா. இப்ப எங்க அழகரனே வந்து பிடிக்கும். நான் பிடிக்கலமா நீ தான் கரெக்டா பிடிச்சா நீ பிடிச்சாதான் நீ உள்ள விடுவான். உள்ள விட நல்லா இருக்கும். பாவடைக்கு நேரம் பிடிமா. நேரா நீ பிடி. எப்படி பாவடை மட்டும் அது மாதிரி விடவா? சரி உள்ள விட்டுருப்பா. அந்த ஓட்டைக்கு நேரம் விடுங்க. நான் விடுறேன், நீ நல்லா பிடி. சரிண்ணே புடிச்சுக்கிறேன், நீ உள்ள விடு. கரெக்டா விடுறேன். இப்ப பாரு கரெக்டா விடுங்கண்ணே ஓட்டைக்கு நேரம். டேய் நீ விடுறது அந்த ஓட்டலடா, அதோட பெரிய ஏன் முண்டை டவுசர் அங்க வச்சிட்டு காலை எனக்கு ஓட்ட அங்கதான்டா தெரியுது. தெரியும்டா முண்டை போல. டேய் 3 காசு ஏடா 8 காசு முண்டை. நல்லா நல்லா புடி. ஏய் இருப்பா மாத்தி பிடிச்சிருக்கேன். அப்படி ஆனா உன்கிட்ட பெரிய தொல்லையா கரெக்டா புடி. அம்மா ஏய் என்னடா ஒண்ணு பிள்ளைய? டேய் குடியார போல. இங்க வர்றா. வீட்டுல செய்ய இங்க செய்றியா? நானே மாட்டிக்கிறேன்டா. நீ அப்படியே அவனுக்குள்ளே தெரியும் இந்த பிள்ளைய நான் கரெக்ட் பண்ணி கூட்டு போயிடுறேன். ஐயோ அப்பா கால்ல மாட்டுறா. டேய் எடுவிட்டவளே ப்ரோ, அது மண்டையில மாட்டுறது இல்ல. கரெக்டா மாட்டிட்டேன்டா. என்ன ஏ துண்டு மாட்டியா? கரெக்டா மாட்டிட்டேன்டா. ரசத்தை புடுங்கடா நீ கரெக்டா. இங்க வா. மாட்டுறது என்ன நானு? இல்ல கனவு கண்டறியாக்கும். ஏடா யா சுனி இந்த பிள்ளை கையில இருக்கு. டேய் துணி இந்த பிள்ளை கையில இருக்குன்னு சொல்றா. துணிடா துணிடா. என்னடா பேசுற? உன் வாயில வசம் போத்து சேக்க. டேய் உள்ள உன் வாயில செண்டத்தி வச்சுட்டேன். இப்ப நீ விடலன்னு வச்சுக்க, சத்தியமா நான் கடுப்பாயிருவேன். என்ன நான் நின்றுகிட்டு மாட்ட ஒரு பொம்பளை பிள்ளை சொல்ற அளவுக்குடா இருக்கா? டேய் குடியார போல. அழகுது. என்கிட்ட சொல்லி இந்த நேரத்துல அந்த பிள்ளை நின்றுகிட்டு எனக்கு போட தெரியாது. நான் படுத்துக்கிறேன், இந்த பிள்ளை போடுறேன். விட்டு வாங்க. காலை படு நீட்டுவேன், நீ உள்ள சொருவன. உள்ள தரும். இது நல்ல ஐடியாவா இருக்கு. சொருகுமா நீ உன் தோது கூட சொருகுமா. இஷ்டத்துக்கு சொருவே வா. மாட்டி சொருகுமா போமா. அவர் தான் ஹெல்ப் பண்ண கூப்பிடுறாருல. அண்ணே இப்படி பண்ணா ரொம்ப கஷ்டம்னே. வாட்ட செவரச்சி அந்துவ மாட்டி கண்டால மேல மாட்டு மாட்டி மாட்டி மாட்டவா மாட்டி மாட்டவா ஏய் மாட்டவா கோழி மாட்டவா கோழி போடலே. கோழி கூடலாம் இங்க இருக்காது ப்ரோ, வீட்டுக்கு போங்க. ஏய் இடே விட்டு கண்ணாமா சூட்டு தெரிச்சுவோம். கரெக்டா இருந்துக்க. நான் வேற மாதிரி அவனை பத்தி உனக்கு தெரியாது. ஏதாவது பேசுனா கடிச்சு விடுவேன். கரெக்டா இருக்கும். ஒட்டையோ இதையா அவுத்து விட்டான்டா இவன். எங்க அப்பாத்தா துணி அழைச்சிட்டு வர சொல்லிச்சு. அழைச்சிட்டு வர நேரம் என்ன தெரியுமா பண்ற? நேரா தலைமையில வச்சுக்கிட்டு அப்படியே ஓடு, நல்லா இருக்கு. இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். என்ன அண்ணே எப்பனே நடத்த ஆரம்பிப்பீங்க? இப்படி குடிச்சு இப்படி கெடுக்குறீங்க. இருங்க சொல்ல வர பாயிண்ட கேளுங்க. சொல்லுங்கண்ணே. எல்லாரும் நினைப்பாங்க நாடாக்கார பப்புன்னு வரப்ப நல்லா வந்தேன், அடுத்த வரப்ப தண்ணியை போட்டு வந்துட்டேன்னு நினைப்பீங்க. சத்தியமா சொல்றேன், என்கிட்ட அந்த குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. கிடையாதா? எத்தனையோ குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் இந்த குடினாலதான் கெடுது. என்னை பெத்த அப்பா அம்மாருக அன்னைமார்கள் அவ்வளவு பேர் இருக்கீங்க. தயவு செய்து யாரும் சாராயம் குடிக்காதீங்க. உங்களுக்கு பொறுப்பாக தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு விழிப்புணர்வு கண்டிதான் பண்ணனு தவிர என்னட்ட அந்த குடி பழக்கம் கிடையாது. ஏன்னா என்னைய தந்தையார் மூக்கொண்டு இந்த குடினால தான் இறந்தாரு.
தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பொறுப்பாகவும் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னை கலைப்பணி தொடங்கிட்ட காரணத்தினாலே ஆமா போங்க வாமா ஏமா யாரும் சாராயம் குடிக்காதீங்க. ஆமா. அப்படியே குடிச்சாலும் எங்களை விட்டுட்டு குடிக்காதீங்க. ஆமா எனக்கு கட்டிங்க கொடுத்துட்டு குடிங்க. ஏன் ஒழுங்கா பேசுறாம ஆமா ஒழுங்கா பேசுனேன் அப்புறம் நான் ஓலை போடுவோம் இதாச்சும் நீ உள்ள போட்டு இதை மாட்டு இருந்த வரேன். என்ன பண்ண ஆமா சிந்து என்னடா நீங்க ஒரு நல்ல ஆட்டக்கார பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். நல்ல ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா உங்களுக்கு ஆட்டம் தெரியுமா? என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆட்டம் தெரியுமா? ஆட்டம் நல்லாவே ஆட்டம் தெரியுமா இல்ல யார பார்த்து ஆட தெரியுமா கேக்குறா? ஏடா நடன மங்கை நாட்டிய தாரகை 2026 முதல் நாடகம்டா. ஆமா. இன்னைக்கு சிந்திச்சா பருப்பை கிடையாம போகவே மாட்டேன்டா வீட்டுக்கு. ஏன்னா நீ நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதினா நம்ம செந்தூர பகுதி மட்டும்தான். ஏப்பா நான் கேக்குறேன் என்னத்தப்பா இது வரையும் அனுபவத்துல எத்தனை டான்ஸ பார்த்திருப்பேன்? நான் கிட்டத்தட்ட சந்திக்காத டான்ஸர் இல்ல சித்தப்பா. இல்ல எல்லா டான்ஸும் சந்திச்ச வந்துட்டேன் சித்தப்பா. எல்லா டான்ஸ் மாதிரி இது நினைக்காத. ஏப்பா நீ நல்லா ஆடுனா அதுவும் ஆடும். அப்படிங்களா? நீ ஆடலன்னா நானும் ஆடவே மாட்டேன். அதான் முக்கியம். இன்னொன்னு அவங்க எப்படி பப்புன்ற எப்படி அவங்களுக்கு தகுந்தாப்புல ஆடக்கூடிய ஒரே டான்ஸ் இதுதான்டா. நான் விடவே மாட்டேன் சித்தப்பா. ஒண்ணு விடாத நான் இருக்கேன். ஒண்ணு செத்தா சண்டையில சாவேன் இல்லன்னா சிந்திச்சா புடவையில சாவேன். புடவையில ஆமா தூக்கு போட்டு தூக்கு போட்டா ஆன்று உனக்கு இதுவே அழகிய. அதனால நாளே ஆட்டம் இருமா என் முடிய நீ பார்க்கணும்ல. உனக்காண்டி நீ தேண்டாட்டப்ப கிளைக்கிறேன் பாருப்பா. விரிச்சு நல்லா காட்டு. விடவே மாட்டேன். எங்கடா காணா? விரிச்சு காட்டவா? விரிச்சு காட்டு. அப்பா போட்டா எடுத்துக்கங்க. நல்லா குருவி கூடு மாதிரி. யாராவது புது வீடு கட்டினீங்கன்னா நல்லா இருப்பானே. யாராவது புது வீடு கட்டினீங்கன்னா உங்க வீட்டு முன்னாடி மாட்டிக்குங்க. பில்லி சூனியம் காத்து எதையுமே உங்க வீட்டுக்கு வராது. ஒன்னு போட்டா நல்லா போஸ்ட் இரு இப்படி எடுத்தா நல்லா இருக்காது. எடுங்க போடுங்க. மங்கி ஏலே யாரா நீ என்னடா உடம்பு இது? இல்லாட்டா விடுங்க. இவனை பார்த்தா பப்புன்னு மாதிரி